ஆனால் அது எதிர்கட்சிகள் மேல மட்டும் ஏன் பாயுது, ஏன் ஆளுங்கட்சியில பாய மாட்டேது? ஆளுங்கட்சியில இருக்கவங்க அத்தனை பேரும் உத்தமர்களா, உத்தம சீனர்களா? அப்ப பிஜேபியில எலக்ட்ரல் பாண்ட் எப்படி வாங்கப்பட்டது? இது ஒண்ணு. ரெண்டாவது, ராகுல் காந்தியே பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு. அதானி குழுமம் 20,000 கோடிய ஹவாலா மூலமாக மொரீசியஸ் என்ற டாக்ஸ் அவனுக்கு எடுத்து சென்று அங்கிருந்து அவர்களது சொந்தக்காரர்கள் மூலமாக இங்க அதானியினுடைய பங்கு மார்க்கெட்ல அவர்கள் அந்த பணத்தை இறக்கி இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபட்டார்கள் என்று குற்றச்சாட்டு சொல்லி ராஜீவ்காந்தி சொல்லி யாரும் கண்டுக்கவே இல்லை. மணி இடி போய் அங்க போய் விசாரணைக்கு போகவே இல்லை. அடுத்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டே 2 வட்டம் ரிலீஸ் ஆகி இதை பத்தி தெளிவாக ரிப்போர்ட் கொடுத்த பிறகும் இடி போய் விசாரிக்கல. அப்ப இடி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் எதிர்கட்சிகளை அரசியல் ரீதியாக ஒடுக்குவதற்கு மட்டும்தான் இதை மோடி அரசு பயன்படுத்துகிறது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இடியினுடைய சுதந்திரமான செயல்பாடு மேல சந்தேகம் வருகிறது.